அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று நமது அல் மதரசத்து சுல்தானியா நிஸ்வான் பெண்கள் மதரசாவில் நடக்கவிருக்கிற கருத்தரங்கத்தோட முதல் பேச்சாளராக அல்ஹம்துலில்லாஹ் நான் ரமலான் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். இன்றைய கருத்தரங்கத்தில் நாங்கள் எல்லாருமே ரமலானுடைய பல கோணங்களை பற்றி பேச போகிறோம். நான் அதில் முதல் பேச்சாளராக என்ன பேச போகிறேன் அப்படின்னா, ரமலான் ஒரு பார்வை. ரமலான்னா என்ன, எப்போ அதை ஆரம்பித்தது, எப்போ நோன்பு வைக்க ஆரம்பித்தாங்க, எதனால் வைக்க ஆரம்பித்தாங்க, எப்படி வைக்கணும், அதனால் என்னென்ன நன்மைகள், இந்த மாதிரி பல பிரிவுகளாக என்னுடைய பயான் என்கிற கருத்தரங்கம் இன்னைக்கு ஆரம்பிக்குது. அல்ஹம்துலில்லாஹ். முதலாவதாக ரமதான் அப்படிங்கிறது என்ன, முதல்ல அதோடைய பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, ரமதான் அப்படிங்கிறது இஸ்லாமிய கேலண்டர், இஸ்லாமிய மார்க் கேலண்டரில் 9வது மாதம் தான் ரமதான் மாதம். அது ரொம்ப புனிதமான மாதமாக கருதப்படுது. அதுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து என்னுடைய பேச்சுக்களில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக ரமதான் அப்படிங்கிறது 9வது மாதம். அது என்ன அப்படின்னா, உலகம் அனைத்திலும் இருக்கிற அனைத்து முஸ்லிம்கள் அந்த மாதம் முழுக்க நோன்பு நோற்று தன்னுடைய ஒழுக்க நிலையை பேணுறதுக்கான ஒரு மாதமாக அந்த ரமதான் மாதம் இருக்குது. இந்த ரமதான் மாதத்தில் நோன்பு வைக்கிறது என்ன அப்படின்னா, இஸ்லாத்துடைய 5 தூண்களில் ஒரு தூணா நோன்பு இருக்கு. கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி போன்ற 5 தூண்ல 3வது தூணாக நோன்பு இருக்கு. இந்த நோன்பு எப்போ வைக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அது முன்னாடி இருக்கிற அனைத்து காலகட்டத்தில் அனைத்து கூட்டத்தாருக்குமே அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருந்தது போலவே நமக்கும் கடமையாக்கியிருக்கான். ஆனால் அது எப்போ முதல்ல வகை இறங்குச்சு அப்படின்னா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு போகிறாங்க. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகும்பொழுது போய் 2வது வருடம் வஹி இறங்குது. சூரத்துல் பக்ரால 183, 84, 85வது வசனங்கள் ரமலானை பற்றி பேசுது. அந்த வசனங்கள்ல அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக நம்மளுக்கு என்ன சொல்ல வரான் அப்படின்னா, நீங்கள் நோன்பு வைங்க, அந்த மாதம் முழுக்க நோன்பு வைங்க. அது மட்டும் இல்லாமல் நோன்பு காலையிலிருந்து சுபஹிலிருந்து சூரியன் மறைகிற மகரிபு வரைக்கும் வைங்க. உங்களில் யார் யார் நோன்பு வைக்கணும், யார் யார் நோன்பு வைக்க தேவையில்லை அப்படிங்கிற அனைத்து விஷயங்களையுமே அல்லாஹ் சூரத்துல் பக்ரால இந்த 3 வசனங்கள்ல சொல்றான். இந்த மாதத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த மாதத்துல தான் அல்லாஹ் தஆலா முதல்ல குர்ஆனை நம்மளுக்கு இறக்கிட்டான். குர்ஆன் ரொம்ப வருஷங்களா, கிட்டத்தட்ட 22, 23 வருஷங்களா இறங்குச்சு. அதில் முதல்ல நம்மளுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அறிவித்தது இந்த ரமலான் மாதத்துல தான். இந்த உம்மத்தின் நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் உரையாற்றும் போது அவர்களுக்கு நோன்பு நோக்கும்படி கட்டளையிட்டான் அப்படின்னு சொல்றாங்க இப்னு கசீர் அப்படிங்கிற குர்ஆன் தஃப்சீர்ல. என்ன அப்படின்னா, உயர்ந்தவனாக அல்லாஹ்விற்காக மட்டுமே இந்த தூய எண்ணத்துடன் உணவு, பானம் மற்றும் குடும்ப உறவு ஆகியவற்றை தவிர்த்திருப்பதாகும். அந்த ஒரு மாசத்துல நம்ம இந்த மாதிரி சாப்பிடாம குடிக்காம இன்னும் மற்ற விஷயங்கள்ல ஈடுபடாம இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம உடலும் உள்ளமும் தூய்மையாகுது. முதல் விஷயம். 2வது அறிவியல் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வருஷத்துல 12 நாளுமே நம்ம ஜீரண மண்டலத்துக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த ஒரு மாதம் மட்டும் நம்ம இந்த மாதிரி நோன்பு இருக்கிறதுனால உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் சொல்லக்கூடிய கழிவுகள் ஃபுல்லாக வெளியேறுது அப்படின்ட்டு விஞ்ஞான ஆய்வுகள் கூறுது. இதில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் அப்படின்னா, முந்தையவர்கள் இதில் இவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். எனவே முந்தைய சமூகங்களை விட அதிக கீழ்ப்படுத்தலுடன் இந்த கடமையை அவர்கள் ஆர்வத்துடன் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு முன்னாடி இருந்த மற்ற கூட்டத்தார்கள் எப்படி நோன்பு வச்சாங்களோ அதை விட கீழ்ப்படிதலாக இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்துக்கு கட்டளையிட்டான். இந்த நோன்பு பெருநாள்
அப்படிங்கிறத நம்ம வைக்கிறதுக்கு இன்னொரு பெரிய காரணம் இருக்குது. என்னன்னா, இந்த நோன்பு பேர்னால ஈதுல் ஃபித்ர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபித்ர் அப்படின்னா கொடை, ஈகை. எல்லா மக்களும் தனித்தனியாக 12 வருஷத்தில் இருக்க 12 மாதமுமே வந்து பிரிஞ்சு இருக்கும் பொழுது இந்த ஒரு மாதம் மட்டும் மக்கள் தன்னுடைய உணவுலையும் பானத்திலையும் மட்டும் சுய கட்டுப்பாடை பேணாமல் தன்னுடைய சக மனிதர்கள் எப்படி இருக்காங்க, தன்னோட சக காலகட்டத்தில் வாழ்கிற ஏழைகளுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்குன்றதை பார்த்து ஃபித்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணம் கொடுப்பாங்க. அதன் மூலயமா அல்லாஹ் தன்னை கவனிக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கிறவங்களை கவனிக்கிறதையும் இந்த இடத்துல நம்மளுக்கு உபதேசமாக தரான். இந்த ரமதான் அப்படிங்கிறதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த விஷயங்களை மதீனால முதல்ல ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, முதல்ல கொஞ்ச நாளைக்கு விரும்புகிறவங்க மட்டும் நோன்பு வச்சாங்க, விரும்பாதவங்க நோன்பு வைக்காமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாட்கள் செல்ல தான் அனைவருமே நோன்பு வைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ரமலான் மாதத்தில் இன்றைய காலகட்டத்தில் அனைவரும் மக்காவுக்கு புனித பயணம் செல்கிறாங்க. அதாவது ஹஜ் இல்லை, உம்ரா செய்கிறதுக்காக ரமலான் மாதத்தில் மக்காவை நோக்கி போகிறாங்க. இந்த ரமலான் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம 2 விஷயத்த பார்க்கலாம். 11 மாதமும் நம்ம வந்து உலகத்துக்காகவோ நம்ம வாழ்க்கையை இந்த உலகத்தில் வந்து சம்பாதிச்சு வாழ்கிறதுக்காகவோ ஓடிக்கிட்டு இருப்போம். பல நேரங்களில் தொழுதுருப்போம், பல நேரங்களில் தொழுகாமல் இருப்போம். நிறைய நேரங்களில் ஃபர்லையே நம்ம வந்து விட்டுருப்போம். ஆனால் ரமதான் வந்து எப்படி ஒரு காலகட்டத்தில் வரும் அப்படின்னா, நம்ம மொத்தமாக ஈமானை வந்து இழந்துக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் நம்மளுக்கு ஒரு நினைவூட்டலாக ரமலான் வந்து வரும். அந்த காலகட்டத்தில் நம்ம மற்ற எதுலேயுமே கவனம் செலுத்தாமல் நம்ம உடல் ஆரோக்கியம், உணவு, நம்மளுடைய மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் நம்மளை சுற்றி உள்ளவர்களை பற்றி மட்டும் கவனிக்கிற ஒரு பிரத்யேக மாதமாக ரமலான் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறனால மனுஷங்களுக்கு அது ஒரு சாதாரணமான வாழ்க்கையிலிருந்து ஒரு பிரேக், ஒரு இடைவெளி எடுக்கிற மாதிரியும், தன்னுடைய ஈமானை வந்து பலப்படுத்திக்கிறதுக்கும், தன்னுடைய ஈமானை வந்து சுய கட்டுப்பாட்டில் நஃப்ஸில் இருந்தோ மற்ற அனைத்து விஷயங்கள்ல இருந்தும் சுய கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு இந்த ரமலான் மாதம் வந்து உதவியாக இருக்குது. அது தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வருடத்தோட இந்த வருடத்தோட ரமலான், இப்போ நம்ம ஷாபான் மாதத்தில் இருக்கோம், இந்த வருடத்தோட ரமலானை நம்ம அனைவரையும் அடைய செய்து நம்ம அனைவருக்கும் 30 நாள் நோன்பையும் வைக்கிறதுக்குரிய அருளை, வைக்கிறதுக்குரிய கிருபையை அல்லாஹ் செய்யணும் அப்படின்னு துவா செஞ்சுக்கிட்டு என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு எங்கள் மதரசத்து சுல்தானியா நிஸ்வான் பெண்கள் மதரசாவில் நடக்கிற கருத்தரங்கம், அதில் நாங்கள் ரமலானை பற்றின பிரிவுகளை ஒவ்வொரு ஆலிமாவக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் நான் பேச எடுத்துக்கிட்ட தலைப்பு அப்படின்னா ரமலானும் நோன்பும். ரமலான் அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லா மனிதர்களும் கேட்குற ஒரு விஷயம் அப்படின்னா அது நோன்பு தான். இது முஸ்லீம்கள் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களுக்குமே இந்த ஒரு விஷயம் வந்துட்டு அவங்களோட நினைவுக்கு வந்துடும். ரமதான் மாதமா, அப்போ நீங்கள் நோன்பு வைப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி ரமதானும் நோன்பும் ஒன்றுக்கொன்னா பிணைந்து ஒன்றாக இருக்கிற ஒரு விஷயம். அப்போது அந்த ரமலான் மாதத்தினுடைய நோன்பு எப்படிப்பட்டது, எத்தகையது, அதில் என்னென்ன விஷயங்கள், நோன்பாளிக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம், இப்படி நிறைய விஷயங்களை வந்துட்டு இந்த உரையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆனு முதலின் நாசி பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலான் மாதம் எத்தகையது என்றால் அதிலே மனிதர்களுக்கான உண்மையான வழிகாட்டியாகிய நன்மை தீமைகளை பிரித்து அறிவிக்கும் ஒரு சங்கையான குர்ஆன் இறங்கி அருள் பெற்றது. அத்தகைய மாதம்தான் ரமலான் மாதம்.
ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல் யஸ்மும். யார் இந்த மாதத்தை அடைகிறாரோ, உங்களில் யார் இந்த மாதத்தை அடைகிறாரோ அவர்கள் அந்த மாதத்தில் நோன்பு நோக்கணும் அப்படி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றாங்க. இப்போ ஏன் வந்துட்டு நம்ம ரமதான்ல நோன்பு நோக்கிறோம், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நான் எனக்கு முன்னாடி பேசின ஆஷியா ஆலிமா சொன்ன மாதிரி நம்ம வருஷத்தில் இருக்கிற 11 மாதத்தையுமே வந்துட்டு நம்மளோட வாழ்க்கைக்காக இந்த துனியாக்காகன்னு சொல்லி செலவழிக்கிற ஒரு நிலையில தான் நாம் இப்போ இருக்கோம். ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் ரமலான் மாதம் ஒரு நினைவூட்டல் மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா கசப்பு, எல்லா தீமைகள், எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி, ஒரு வேகத்தடமாக தான் ரமதான் மாதம். இப்போது இந்த ரமலான் மாதத்தில் நம்ம 2 விஷயங்களை செய்கிறோம். பகலில் வந்துட்டு நோன்பு நோக்கிறோம், பிறகு நைட்டு வந்துட்டு தராவி தோணும். ஸோ பகலில் நம்ம நோன்பு வைக்கிறோம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு நோன்பாளி 2 விதமான மகிழ்ச்சிகளை வந்துட்டு பெறலாம். ஒன்று என்ன அப்படின்னா, பகல் முழுக்க நோன்பு வச்சுட்டு இஃப்தாரில் வந்துட்டு தனக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி ஒன்று. இது இந்த துனியாவில் கிடைக்கிற மகிழ்ச்சி. மறுமையில் இந்த நோம்பினோட காரணமாக அல்லாஹ் வந்துட்டு நம்ம பார்க்குற ஒரு மகிழ்ச்சி. இப்படி 2 மகிழ்ச்சியுமே வந்துட்டு அந்த நோம்பாளி பெறலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் வந்துட்டு நோம்புக்கு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நோம்பாளியினுடைய வாயிலிருந்து வர மனம், அந்த மனம் அல்லாஹ்வுக்கு கஸ்தூரியினுடைய மனத்தை விட மிகவும் உயர்ந்தது, மிகவும் மனமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நோன்பு, இந்த ரமலான் மாதத்தில் வைக்கிற நோன்பு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த நோன்பு எனக்குரியது. என்னுடைய அடியான் அவனுடைய உடலையும் மனதையும் 2யுமே கட்டுப்படுத்தி எனக்காக ஈமானுடன் இருக்கிற ஒரு மாதம் அப்படின்னா அது ரமலான் மாதம். இதில் வந்துட்டு தன்னுடைய வயிற்றுக்காக உணவையோ பானங்களையோ தவிர்த்து, அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மன இச்சைகளையும் வந்துட்டு தவிர்த்து ஒரு முழு ஈமானுடன் இருக்கிற மாதம் தான் ரமலான் மாதம். அப்படிப்பட்ட மாதத்தில் வந்துட்டு நோன்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அருட்கொடையா நமக்கு வந்துட்டு அல்லாஹ் கொடுத்துருக்கான். இப்போ வந்துட்டு மற்ற அமல்களை விடவும் நோன்பு எந்த இடத்துல உயர்ந்தது ரமலான் மாதத்துல அப்படின்னா, இப்போ நம்ம பண்ற மற்ற அமல்கள், தொழுகையிலிருந்து நம்ம செய்கிற அனைத்து அமல்களுமே நம்ம வந்துட்டு மற்ற மனிதர்களோட சேர்ந்து பண்ணிக்கலாம். ஆனால் நோன்பு நோற்பது அப்படிங்கிறது ரமலான்ல மட்டும் இல்லாமல் சாதாரண நாட்கள்லையுமே வந்துட்டு எப்படி அப்படின்னா, அல்லாவுக்கும் அவனோட அடியானுக்கும் மத்தியில் இருக்கிற ஒரு விஷயம்தான் நோன்பு. இப்போ நான் நோன்பு வச்சிருக்கேனா இல்லையான்னு சொல்லி எனக்கும் அல்லாவுக்கும் மட்டும்தான் தெரியும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களோட குடும்பத்துக்கு தெரியாம நிறைய தடவை வந்துட்டு நோன்பு வச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னா, ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க, மறுநாள் அதை விட்டுருவாங்க. தன்னுடைய இடத்துல இருந்து அவங்க கிளம்பும் போது கையில சாப்பாடை எடுத்துட்டு போயிடுவாங்க. ஒருவேளை அன்னைக்கு நோன்பா இருந்தாங்க அப்படின்னா அந்த சாப்பாட்டை ஜகாத்தா கொடுத்துட்டு, நோன்பா இல்லை அப்படின்னா சதக்காவா கொடுத்துட்டு, அந்த அன்னைக்கு நோன்பு இல்லை அப்படின்னா அவங்களோட சாப்பாடை சதக்காவா கொடுத்துட்டு, நோன்பா இருந்தாங்க அப்படின்னா அதை சாப்பிடுவாங்க. இப்படி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்கே தெரியாம அல்லாவுக்கும் அவர்களுக்கும் மட்டும், அவங்க 2 பேருக்கு மட்டுமான ஒரு முக்கியமான விஷயமா அந்த நோன்பு இருந்திருக்கு. இப்போ நோன்பிற்கு நிகரற்ற வணக்கம் எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு வந்துட்டு மக்களை வந்துட்டு அழைச்சிட்டு இருந்தாங்க. அப்போது நம்ம அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எனக்காக அல்லாஹ் கிட்ட ஒரு துவா செய்யணும். என்ன துவா அப்படின்னா, எனக்கு இந்த போரில் வந்துட்டு ஷஹாதத்தா மரணிக்கிற ஒரு வாய்ப்பை வந்துட்டு எனக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி நீங்கள் துவா செய்யணும் அப்படின்னு சொன்னதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ உமாமா அவர்களுக்காக செஞ்ச துவா என்ன அப்படின்னா,
நாங்கள் அனைவரும் சலாமத்துடனும் கனிமத்துடனும் திரும்பணும் அப்படின்னு சொல்லி துவா செய்வாங்க. அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தது போலவே அங்கே போருக்கு போன எல்லாருமே நல்லபடியாக சலாமத்துடன் கனியத்துடன் திரும்பி வந்தாங்க. இரண்டாவது முறை இதே மாதிரி ஒருக்க போய் அபு உமாமா அவர்கள் வந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டு சொல்கிறாங்க. இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு அழைக்கும் போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யா ரசூலல்லாஹ், இந்த வார்த்தையாச்சும் எனக்கு நான் அந்த போரில் ஷஹீதா மரணிக்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹு தாலாவை எனக்கு தர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி துவா செய்ய சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்கிறாங்க. இப்போது மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் அனைவரும் சலாமத்துடனும் கண்ணியத்துடனும் திரும்பணும் அப்படின்னு சொல்லி துவா செய்கிறாங்க. மூன்றாவது முறையும் ஒரு போருக்கு போகும்போது அபு உமாமா அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யா ரசூலல்லாஹ், ஏற்கனவே 2 முறை வந்துட்டு நான் ஷஹாதத்தான மரணத்துக்கு உங்கள்கிட்ட துவா செய்ய சொன்ன போது நீங்கள் என்னோட சலாமத்துக்காக துவா செஞ்சீங்க. ஒருவேளை ஷஹாதத்தை விட ஒரு சிறப்பான அமல்கள் இருந்தால், வேறு எதுவும் அமல்கள் இருந்தால் அதை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் அதை வந்துட்டு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு சொன்ன ஒரு அறிவுரை, அவர்கள் செய்ய சொன்ன ஒரு அமல் அப்படின்னா அது நோன்பு நோற்பது. அன்னையிலேருந்து அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய வீட்டார்கள் எல்லாருமே எப்படி அப்படின்னா எல்லா நாளும் இல்லைனாலும் ஒரு அவங்களோட வாழ்க்கையில பாதியாச்சும் நோன்பு வைத்திருப்பாங்க. எப்படி அவங்க அந்த நோன்புல அவங்க எப்படி ஈடுபட்டாங்க அப்படின்னா, சுற்றி உள்ள மக்கள் வந்துட்டு சொல்லுவாங்க, இப்போ அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டில் வந்துட்டு சமைக்கிற வாடையோ இல்லை அது சமையலுக்கான அறிகுறியோ இருந்தால் அவங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க நோன்பு வச்சுருக்காங்க. இதன் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, நோன்புக்கு நிகரான ஒரு அமல் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி தெரிய வருது. இப்போ நோன்பு அப்படிங்கிற போது அதை அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் அதில் தக்வா கொள்ளணும், நீங்கள் என் மேலே தக்வா கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நோன்பு வைக்கிறோம், நம்ம வயிறு வந்துட்டு பட்னியாக இருக்கும், நம்ம உதடுகள்லாம் காஞ்சி போகுது, உடல் வந்துட்டு பலகீனமாகுது, ஆனால் நம்மளோட மனசில் எந்த ஒரு மாற்றமுமே ஏற்படலை அப்படின்னா அந்த நோன்பில் வந்துட்டு நீங்கள் பயனடையலை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் அப்படின்றத விளக்கிறதுக்காக ஒரு நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஹப்ஸா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தலாக் கொடுத்துட்டாங்க. அப்படி தலாக் கொடுத்துட்டு இருக்கிற அந்த காலத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்கிறாங்க, அல்லாஹ்வினுடைய தூதரே, நீங்கள் ஹப்ஸாவை மீட்டு கொள்ளுங்கள், ஏன்னா அவங்க அதிகமாக நோன்பு நோற்பவராகவும் இரவு வணக்கத்தில் ஈடுபடுறவங்களாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியை வந்துட்டு தலாக் வந்து மீட்டுட்டாங்க. இதன் மூலமாக அல்லாஹ் வந்துட்டு ஒரு நோன்பாளிக்கு கொடுத்துருக்க கண்ணியத்தையும் மரியாதையும் நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, சொர்க்கத்திலேயே ரய்யான் அப்படின்னு ஒரு வாசல் உண்டு, அந்த வாசலில் நோன்பாளிகள் மட்டும்தான் நுழைய முடியும். கியாமத்தில் அல்லாஹ் தஆலா கேட்கும்போது யாரெல்லாம் நோன்பு நோட்றாங்க அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் எல்லாமே எந்திரிச்சு அந்த ரய்யான் அப்படின்ற சொர்க்கவாசல் மூலமாக சொர்க்கத்துக்குள்ளே நுழையிறாங்க. மற்ற யாராலுமே அப்படி நுழைய முடியாது. அதனால் இன்ஷா அல்லாஹ் ஒரு ரமலான் மாதத்தில் இருக்கிற எல்லா நோன்பையும் சலாமத்துடன் தவறாமல் அந்த நோன்புகளை நோற்று ரய்யான் என்ற சொர்க்கவாசத்தின் மூலமாக சொர்க்கத்துக்குள்ள நுழையிற அந்த பாக்கியத்தையும் அருளையும் அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இன்று நம்ம அல் மதரசத்து சுல்தானியா நிஸ்வான் பெண்கள் மதரசாவில் வந்து பயான் நடக்குது. அதில் வந்து நான் எடுத்திருக்கும் தலைப்பு வந்து ரமலானும் தராவி தொழுகையும். ரமலான் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு வந்து 2 விஷயங்கள் வந்து ஞாபகப்படுத்தும். ஒன்று வந்து என்னோட முன்னாடி பேசின ஆலிமா சொன்னாங்க நோன்பு, இன்னொன்று வந்து தராவிக் தொழுகை. தராவிக் தொழுகை என்பது வந்து இரவு நேரங்களில் செய்யப்படும் வணக்கங்களில் ஒரு வணக்கம். அந்த தராவிக் தொழுகை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 2 ரக்காத்துகளாக மொத்தம் 20 ரக்காத்துகள் தொழுகப்படும். அந்த தராவிக் தொழுகை எப்போது ஆரம்பிக்கப்படும்னா இஷா தொழுகிறதுக்கு அப்புறம் 2 ரக்காத்துகளாக அல்லாஹ் உனக்காக சிறப்பான கிப்லாவை நோக்கி தொழுகிறேன் என்ற நியத்தை கொண்டு தொழுக வேண்டும். இந்த தராவிக் தொழுகைக்கு வந்து ஒரு சிறப்பு என்னன்னா,
இந்த தராவிக் தொழுகை 2 தொழுகிறனால வந்து ரெஸ்ட் எடுத்து திரும்ப தொழுது திரும்ப ரெஸ்ட் எடுத்து அப்படி தொழுகிற ஒரு இது இருக்கும். இதனால வந்து என்னன்னா ஒரு ஓய்வு கிடைக்கும். தராவி அப்படின்ற ஒரு இதுக்கான அர்த்தமே வந்து ஓய்வெடுத்து தொழுதல் அப்படின்னு சொல்லலாம். அதனால வந்து என்னன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்காது. அதனாலேயே உங்களுக்கு இந்த தராவி தொழுகை தொழுகிறனால ஒரு மன அமைதி கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தராவி தொழுகையில் என்ன ஓதப்படுகிறது? குரான். ஒரு வருடத்தில் வந்து முழுமையாக ஒரு குரான் முடிக்கிறதே கஷ்டம். ஆனால் ஒரே மாதத்தில் 30 நாளில் ஒரு குரான் நம்மளால் முடிக்க முடியும் இந்த தராவிக் தொழுகையினால. ஒரு நாளைக்கு 1.25 ஜூஸ் என்ற கணக்கு கொண்டு 27வது நோன்பு அன்னைக்கு இந்த ஒரு குரான் முழுவதையும் முடிக்கிற வழக்கம் வந்து எல்லா நாடுகளிலும் பின்பற்றப்படுகிறது. இதில் வந்து என்னன்னா இந்த குரான் வந்து தொடர்பில் இருக்கிறனால அல்லாஹ்வை பற்றி அறியவும் அல்லாஹ் என்ன நம்மகிட்ட கூற வரான் அப்படின்னு சொல்கிற ஒரு புரிதலும் வந்து அதிகமாக கிடைக்கிறது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, யார் வந்து ஈமான் கொண்டு இந்த தராவிக் தொழுகையை தொழுகிறார்களோ அவர்களுடைய முன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. இதனால் இந்த தராவி தொழுகை தொழுகிறதுனால வந்து நம்மளுக்கு அதிகமாக பாவ மன்னிப்பு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தராவி தொழுகையில் 2 ரக்காத்துக்கு நடுவில் வந்து நம்ம வந்து அல்லாஹ்ட்ட துவா கேட்குறோம். அல்லாஹ்விடம் தஸ்பீஹ் ஓதப்படுகிறது. 4 ரக்காத்துகள் மத்தியில் வந்து நம்மளுடைய கலீஃபாக்களுக்கு வந்து அவங்கள பற்றி துவாக்களும் அவங்களுடைய புகழையும் நம்ம வந்து இந்த இதில் வந்து சொல்கிறோம். இந்த தராவிக் தொழுகையினால் வந்து என்ன நடக்குதுன்னா நம்மளுடைய உள்ளம் வந்து அமைதி பெறுது, பாவ மன்னிப்பு கிடைக்குது. குரான் வந்து ஓதவும் படிக்கவும் அதை புரியவும் அதை மனப்பாடம் செய்யவும் வாய்ப்பும் கிடைக்கிது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வந்து இந்த வரக்கூடிய ரமலான் மாதத்தில் 30 நாட்களுடைய தராவி தொழுகை கிடைத்து நம்மளை தராவி தொழுக ஆரோக்கியம் கொடுப்பானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மைன். இன்று நம்ம மதர்சா மதர்சா சுல்தானியா நிஸ்வான் மதர்சாவில் இன்றெல்லாம் ரமலான் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நான் வந்து அதில் எடுத்துக்க தலைப்பு ரமலானின் ஒழுக்கங்கள் மற்றும் அதனுடைய சிறப்பை பற்றி பேச வந்திருக்கேன். ரமலான் மாதம்னாலே அனைவரின் மீது கடமையாக்கப்பட்டதுன்னா நோன்பு, ஜக்காத்து, தொழுகை. இந்த ரமலான் மாதத்தில் சுய கட்டுப்பாடு, இரையச்சம் எனும் தக்வா மற்றும் நல்ல ஒழுக்கங்களை செய்யும் புனித மாதமாக இருக்குது. அதிகாலையில் சஹரில் ஸ்டார்ட் பண்ணி மாலை நேரத்தில் இஃப்தார் வரைக்கும் உணவு, பானம் இதை மட்டும் தவிர்ப்பதுடன் பொய், புறம் பேசுதல், சண்டை சச்சரவு செய்தல் அதெல்லாம் செஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு பொறுமையாக கடைப்பிடிச்சி குரான் ஓதுதல், அதோட தர்மம் செஞ்சு இன்னும் சிறப்பான தொழுகையான தராவிய தொழுகையில் ஈடுபட்டு இருப்பது ரமலானோட முக்கிய ஒழுக்கமாகும். எவர் மீது சக்காத்து கடமையாகி இருக்கிறதோ அவர் நிச்சயமாக சக்காத்து கடமையை செய்ய வேண்டும். நோம்போட அடிப்படை நோக்கம் அல்லாஹ்வுக்கு பயந்து நடப்பது தான். எனவே தக்வாவோட இருக்கணும். நோன்பு வைத்து தொழுகையோட சேர்ந்து திக்ரு ஓதிக்கொண்டே இருக்கணும். அதிக அளவில் குரானை ஓத வேண்டும். இன்னும் இறுதி 10 நாளில் வரக்கூடிய லைலத்துல் கத்ர் நைட்டில் இஹ்திகாஃப் இருத்தல் வேண்டும். இன்னும் அந்த இரவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்ன துவாவை அதிகமாக ஓத வேண்டும். இன்னொன்று, ஒரு நோன்பு வைப்பதோட கூலி என்னன்னு யாருக்காவது தெரியுமா? ஒரு நாள் நோன்பு அல்லாஹ்வோட பாதையில் கண்ணியத்துடன் யார் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் வந்து அவங்க முகத்தை 30 ஆண்டுகள் நரகத்தை விட்டு தூரமாக்கி வைக்கிறான். சுபஹான் அல்லாஹ். இந்த நன்மை 30 நாட்களும் நம்ம வந்து நோன்பு வச்சு கடைப்பிடிச்சோம்னா அதை வந்து அந்த 30 நாட்களுமே சுமக்கிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்குது. ரமலான் மாதத்தோட சிறப்பு என்று சொல்ல போனால், ரமலான் மாதத்தில் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும், நரகத்தோட வாசல்கள் அடைக்கப்படும் என்பது ஒரு ஹதீஸில் இருக்குது. ஆனால் அந்த மாதத்தில் ஒரு
ஒரு மனிதன் மரணித்தால் அவர் வந்து டைரெக்டாக சொர்க்கம் போயிடுவார் அப்படிலாம் இல்லை. என்னன்னா அந்த நல்ல விஷயங்களை கடைப்பிடித்து நன்மை வந்து அவங்களுக்கு பல மடங்கு அதிகரிக்கிறதுனால அவங்களோட சொர்க்கத்துக்கு செல்கிற வழிவகை வந்து அதிகரிக்கும் என்பதாகும். இன்னும் திருக்குரான் ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டது. ரமலான் மாதத்தில் உம்ரா செய்தால் அதோட அது வந்து ஹஜ்ஜு செய்த நன்மைக்கு நமக்கு கிடைக்கும். 1000 மாதத்தை விட சிறந்த இரவான லைலத்துல் கத்ர் என்ற இரவு வந்து அந்த மாதத்தில் தான் இருக்குது. கண்ணியத்துடன் நோன்பு நோற்பவரின் கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கூடுதலாக நன்மையை அதிக நன்மையை தரக்கூடிய ஒரு மாதம்னா அது ரம்ஜான் மாதம் தான். இன்னும் ரம்ஜான் மாதத்தில் வந்து நம்ம என்னென்ன பாவம் செய்கிறோமோ அது எல்லாத்துக்கும் ஈடாக நம்ம நன்மை செஞ்சோம்னா அது வந்து நம்ம நரகத்திலேருந்து பாதுகாக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவரும் வரக்கூடிய அடுத்த மாதத்தில் இருக்கக்கூடிய ரமலான் மாதத்தில் சிறந்ததாக நோன்பு வைத்து சக்காத்து கொடுத்து தவறான செயல்களில் ஈடுபடாமல் நல்வழியில் நடக்கும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு வந்து எங்கள் மதரசத்துல் சுல்தானியா பெண்கள் மதரசாவில் நடைபெற பயானில் எல்லாரும் ரமலான் பற்றியும் அதோட சிறப்பை பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து ரமலானும் ஈமானும். ஈமான் அப்படின்னா என்னன்னா, ஈமான் அப்படிங்கிறது அல்லாஹ்வை நம்புறது, அது மட்டும் ஈமான் கிடையாது. அல்லாஹ்வை நம்பி அவன் கட்டளையிட்ட எல்லாத்தையும் சரியாக செஞ்சு அவன் தடை செஞ்சதை விட்டு விலகி வாழ்கிறது தான் உண்மையான ஈமான். அந்த ஈமானை வலுப்படுத்துறதுக்காக அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பயிற்சி காலம்தான் இந்த ரமலான். அல்லாஹ் தன்னோட திருமறையில் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு நோன்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது, நீங்கள் தக்வா பெறுவதற்காக அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து சூரா பக்கரால 183வது வசனம். அப்போ நோன்பு அப்படிங்கிறது வந்து நம்ம வெறும் பசியோடையும் தாகத்தோடையும் இருக்கிறதுக்காக மட்டும் வந்து நோன்பு கிடையாது. தக்வா, அதாவது இறை அச்சம். இறை அச்சத்தோடு எந்தளவு இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கறதுக்காண்டி தான் இந்த நோன்பு. நம்ம தக்வா வந்து நமக்கு வந்துருச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஈமானும் வந்துடும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க, ஈமானுடன் நன்மையை நாடி ரமலான் நோன்பு வைக்கிறவங்க வந்து அவங்களோட பாவங்கள் வந்து மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம ஈமானோட நோன்பு வச்சோம்னா நம்ம முன்னாடி செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். நோன்பும் ஈமானும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. நோன்புங்கிறது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் இருக்கிறது மட்டும் நோன்பு கிடையாது. நம்மளோட ஐம்புலன்கள், கண்ணு, காது, மூக்கு, மனசு எல்லாத்தையும் ஒருநிலைப்படுத்தி நம்ம இருக்கிறது தான் நோன்பு. நம்ம வந்து பொய் பேசுகிறது, நம்ம வந்து செயல்கள் மூலமாக மற்றவங்களை காயப்படுத்துறது, கோபப்படுறது, இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது செயல்களில் ஈடுபடும்போது அது நம்ம நோம்போட பலனையே குறைக்கும். அதோடு அது வந்து நம்மளோட ஈமானையும் பாதிக்குது. ஸோ நம்ம வந்து இந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கணும். ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கியது நம்ம வந்து ரமலான் மாதத்தில் வந்து எந்தளவு ஈமானோடு இருப்போம். 5 நேரம் தொழுவோம், நிறைய குரான் ஓடுவோம், நிறைய நன்மைகள் செய்வோம். அதே வந்து அது நம்ம ரமலான் மாதத்தில் இருக்க மாதிரியே மற்ற மாதத்துலேயும் நம்ம ஈமானோடு இருக்கோமான்னு பார்த்தா கிடையாது. ஸோ நம்ம வந்து ரமலான் மாதத்தில் எந்தளவு ஈமானோடு இருக்கோமோ அதே மாதிரி அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறமும் நம்ம அதே ஈமானோட வந்து தக்க வச்சுக்கணும். அதே நல்ல விஷயங்களில் ஈடுபடணும். அந்த ஈமானை வந்து நம்ம தக்க வச்சுக்கிட்டா அந்த ரமலான் நமக்கு உண்மையாகவே ஒரு மாற்றத்தை தந்துருக்கு. ஸோ வந்து நம்ம இந்த மாதத்துலேயும் இருக்க மாதிரி மற்ற எல்லா மாதத்துலேயும் ஈமானோடு இருக்கணும். நம்ம வந்து வரக்கூடிய 30 நோம்பையும் ஈமானோட நல்லபடியாக ஆரோக்கியத்தோடு நோட்பதற்கு நல்லா பேசணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.